உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். I'm sorry. சாரி இல்ல, வெறும் தேங்க்யூ. லாக்கெட்டை எடுத்ததுக்காக இல்ல, லாக்அப்ல இருந்து வெளியில கொண்டு வந்ததுக்காக. அண்ணா, தண்ணி குடிங்க. அண்ணா, உங்களோட லாக்கெட். உங்க லாக்கெட் அந்த சக்தி கழுத்துல இருக்கு. பாட்டி இந்த லாக்கெட்டை எதுக்காக கொடுத்தாங்க? உங்க ப்ரொடெக்ஷனுக்காக. என்னை யாரு ப்ரொடெக்ட் பண்ணாங்க? சக்தி தான். அப்ப லாக்கெட் யார்கிட்ட இருக்கணும்? சக்தி கிட்ட தான். என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்லையே. இங்க என்ன நடக்குது? நாம இந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா எந்த வேலையை நம்மளால பண்ண முடியலையோ அதை அவ செஞ்சு காட்டிட்டா. ரகுநாத் சார் என் சக்திக்கு தேங்க்யூ சொல்றாரா? அப்படின்னா நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் லக்ஷ்மி வர போறாங்க. அட கடவுளே, எல்லாரையும் காப்பாத்துங்க. ஆனா முதல்ல என்கிட்ட இருந்து ஆரம்பிங்க. நல்லதுதான். சரி, வா வா வா. மாமா, நான் இத சொல்லக்கூடாதுதான். பிரச்சனைய பண்ணிட்டு சரியும் பண்றாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நாம எப்ப தேங்க்யூ சொல்லிருக்கோம்? அப்படின்னா அந்த பொண்ணை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு காலையில வந்த போட்டோவை பார்த்து எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதெல்லாம் தப்பு இல்ல. பாருங்க, எல்லாம் தெளிவா தெரியுது. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சிவா கிடையாது. எல்லா தப்பும் இந்த பொண்ணோடதுதான். இந்தாங்க, தண்ணி குடிங்க. நீங்களே நல்லா யோசிங்க. ஒரு பொண்ணால போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கும்பலையே கூட்டிட்டு வர முடியுதுன்னா அப்ப அவ இன்னும் என்னெல்லாம் செய்வா? இவ்ளோ கோஇன்சிடென்ஸ் எப்படி மாமா வரும்? பேப்பர்ல போட்டோ வரது, அப்புறம் ரவுடிங்க வரது, அதுக்கப்புறம் சிவா அங்க போனது, ரவுடிங்க கூட சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாத்தினது. நீங்க ஓகே தானே? இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இது எல்லாமே அந்த பொண்ணோட சதி. மாமா, உங்களுக்கு புரியல. அந்த பொண்ணு இருக்காளே, ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவனை அவ கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு பாக்குறா. இந்த விஷயத்த நான் இன்னைக்கு காலையிலேயே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சிவா உங்களையே எதிர்த்து பேசிட்டு அந்த பொண்ணை தேடி போயிட்டான். எங்க போற? சக்தியை பாக்குறதுக்காக. சக்தி கூட இந்த சமயத்துல நான் இருந்தே ஆகணும். நில்லு சிவா, சிவா. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு காலையிலேயே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா எந்த பசங்க தன்னோட அப்பா அம்மாவையே அவமானப்படுத்தி எதிர்த்து பேசி ஒரு செயலை செய்யறாங்களோ அப்ப அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். பாத்தீங்களா, சிவாக்கும் தண்டனை கிடைச்சிருச்சு. நம்ம சிவாவை இந்த பொண்ணு அப்படி என்னதான் மாயம் பண்ணாலோ தெரியல. யோசிச்சு பாருங்க மாமா, நம்ம சிவா ரவுடிங்க கூட சண்டை போட்டிருக்கான். அதோட அவன் ஜெயில் வரைக்கும் வந்திருக்கான். இதெல்லாம் நல்ல அறிகுறியே கிடையாது மாமா. கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு சிவா உங்களோட பேச்சு மீறினா நாளைக்கு இன்னும் என்னெல்லாம் செய்வானோ? மாமா, அந்த பொண்ணுக்கு இப்ப தேங்க்யூ சொல்றதெல்லாம் முக்கியம் இல்ல.
அவளை சிவாவை விட்டு விலக்கி வைக்கிறது தான் முக்கியம். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பொண்ணு சிவாவை யூஸ் பண்ணி நம்மளோட மொத்த கணேஷ்ராம் குடும்பத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவா. மாமா, ஒருவேளை நான் ஏதாவது தப்பா சொல்றேன்னு நினைச்சீங்கன்னா? இல்ல, நீ சொன்னது கரெக்ட் தான். சரி, இங்கிருந்து கிளம்பலாம். போதும் இந்த கூத்தெல்லாம். சிவாவை கூட்டிட்டு வா, நம்ம உடனே கிளம்பி ஆகணும். சிவா, நந்து, வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சக்தி, நீ என்னை ஏமாத்திட்ட. இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். என்ன இங்க நின்னு அவங்களையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? முதல்ல வீட்டுக்கு வா, உன்கிட்ட நான் நிறைய பேசணும். சாரி மோ. போ. ஹலோ. நீங்க அங்கேயே இருங்க, நான் அங்க வரேன். ஆனா நம்ம 2 பேரையும் யாரும் பார்க்காதபடி பாத்துக்கோங்க. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. டாக்டர் சிவாவோட பட்டன் இது அவர்கிட்ட கொடுத்துட்டு வரலாம். வணக்கம் வணக்கம் சார். பாத்தீங்களா, கடவுளோட ஆசீர்வாதத்தால எல்லாம் சரியாயிடுச்சு. அது நீங்க பாத்தீங்கல்ல, நானும் என் பசங்களும் எப்படி போலீஸ் வாயை அடைச்சோம் பாத்தீங்கல்ல. இவ என்னோட மனைவி சார். இவ பேரு மனோரமா. அப்புறம் இவ என்னோட பொண்ணு. எங்க போனா இவ? அது ரீல் பண்ணல, அவதான் என் பொண்ணு ரீமா சென்ன. அப்புறம் இவ என் பையன் தர்மா பைல்வான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.